தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நேரம் ஒரு சாதாரண நேரம் கிடையாதுங்க. இது உங்கள் மனசுக்குள்ளே ஆல்ரெடி இருக்கும் பல கேள்விகளுக்கான பதில் சொல்லும் நேரம். எத்தனை வருஷமாக நாம் கேட்டுகிட்டே இருக்கோம், வேலை வாய்ப்பு வேணும், விவசாயம் வளரணும், இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் வேணும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும். ஆனால் ஒவ்வொரு எலெக்ஷன் வந்தாலும் அதே ஃபேஸஸ், அதே ப்ராமிசஸ், அதே டைலாக்ஸ். ஆனால் இந்த தடவை தமிழகமே சொல்லுதுங்க, போதுண்டா சாமி, இனிமே ஒரு பெரிய மாற்றம் வேணும் அப்படின்னு. மக்களே, ஒரு விஷயம் நினச்சிக்கோங்க, நம்ம போடுற ஒரு ஓட்டு ஒரு சின்ன பட்டன் இல்லை, அது ஒரு புல்லட்டு. நம்ம ஓட்டு ஒரு காகிதம் இல்லை, அது ஒரு பெட்டர் ஃப்யூச்சர். அதை தவறான கையில் கொடுத்தா 5 வருஷம் நாம தான் சஃபர் ஆகணும். அதனால் இந்த தடவை கேஷ் பார்க்காதீங்க, கிஃப்டை பார்க்காதீங்க, ஃபால்ஸ் ப்ராமிஸை பார்க்காதீங்க. நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃப்யூச்சர் பார்த்து ஓட்டு போடுங்க. இன்றைக்கி தமிழகம் முழுக்க ஒரு பெயர் சொல்லுதுன்னா அதுக்கு காரணம் ஒரு நம்பிக்கை எழுந்திருக்கு, ஒரு புதிய பாதை திறந்திருக்கு. அதுதாங்க நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம். ஏன்னா இது ஒரு பழைய பாலிடிக்ஸ் இல்லை, புதிய தலைமுறை பாலிடிக்ஸ். இது சண்டை போட்டுக்கிற பாலிடிக்ஸ் இல்லை, இது சர்வீஸ்க்கான பாலிடிக்ஸ். இளைஞர்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. மக்களே, நீங்களும் ரெடி ஆகுங்க. இப்போ டிசிஷன் மட்டும் நீங்கள் எடுக்கணும். மக்களே, நாளைக்கு உங்கள் குழந்தை உங்ககிட்ட கேட்டால், அப்பா இந்த மாற்றம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ப்ரௌடாக சொல்லணும், நானும் அந்த மாற்றத்துக்கான ஒரு ஓட்டை பதிவு பண்ணேன் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டை கொடுக்கணும் உங்கள் குழந்தைக்கு. மாற்றம் வேண்டுமா, நல்லாட்சி வேண்டுமா, புதிய தமிழகம் வேண்டுமா அப்படின்னா சாதி வேண்டாம், மதம் வேண்டாம், அந்த பழைய கோபம் வேண்டாம். தமிழகத்துக்கான நல்ல ஃப்யூச்சர் மட்டும் நினச்சி ஓட்டு போடுங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு உங்கள் ஓட்டை போடுங்க. இந்த தடவை ஓட்டு மட்டும் நீங்கள் போடலைங்க, ஒரு புதிய வரலாறு எழுத போகிறீங்க. ஸோ அந்த நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.